அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு இயல் 6 புள்ளியியல் பாடத்தலைப்பில் பயிற்சி 6.1 5வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணக்கு எண் 5. ஒரு வண்ண உற்பத்தி தொழிற்சாலை நிர்வாகத்தினர் ஒரு பகுதி மாணவர்களிடம் தங்களுக்கு விருப்பமான வண்ணம் பற்றி கேட்டு அத்தரவுகளுக்கு வட்ட விளக்கப்படம் வரைந்துள்ளார்கள். அத்தகவல்களை பயன்படுத்தி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. அந்த தகவல்களை கேட்டு வரைந்துள்ள வட்ட விளக்கப்படம் இதுதான். இந்த வட்ட விளக்கப்படத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு கேட்கப்பட்டிருக்கும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கணும். முதல் கேள்வி, எத்தனை சதவீத மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புகின்றனர்? பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லிடலாம். 20% மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புகின்றனர். இது மட்டும்தான் டைரக்ட் கொஷினு. இரண்டாவது கொஷின் பார்க்கலாம். எத்தனை மாணவர்கள் பச்சை வண்ணத்தை விரும்புகின்றனர்? பச்சை வண்ணம் 15% மாணவர்கள். அவங்க சதவீதம் கேட்கல, மாணவர்கள் எண்ணிக்கை கேட்குறாங்க. ஸோ பெர்சன்டேஜ் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும். மூன்றாவது, நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் பின்னம் என்ன? இப்போ மொத்த மாணவர்களில் நீல வண்ணம் விரும்பக்கூடியவங்க 25%. இப்போ 25%னால் எத்தனை மாணவர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதனுடைய பின்ன வடிவம். நான்காவது, எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை? சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லைன்னா சிவப்பு வண்ணத்தை தவிர்த்து மீதி எல்லாமே. இப்போ 20% கழிச்சிட்டோம்னா மீதி எல்லாம் 80% மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை அப்படிங்கிற பொருள் நம்ம எடுத்துக்கணும். எத்தனை மாணவர்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 80% மாணவர்களின் எண்ணிக்கைக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஐந்தாவது, எத்தனை மாணவர்கள் இளஞ்சிவப்பு அல்லது நீல வண்ணத்தை விரும்புகின்றனர்? அதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆறாவது வினா, எத்தனை மாணவர்களிடம் தங்களுக்கு பிடித்தமான வண்ணம் பற்றி கேட்கப்பட்டது? மொத்தமாக 100%. மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்குக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வட்ட விளக்கப்படத்தை ஸ்டடி பண்ணிக்கலாம். இது சிவப்பு நிறம். சிவப்பு நிறம் 20% மாணவர்கள் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இளஞ்சிவப்பு நிறத்தை 30% மாணவர்கள் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது நீல நிறம் 25%, பச்சை வண்ணம் 15%, மஞ்சள் வண்ணம் பர்சன்டேஜ் கொடுக்கல, மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க 50 மாணவர்கள். இப்போ மொத்தமாக பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 100. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் இந்த மஞ்சள் வண்ணத்தை விரும்பக்கூடிய மாணவர்களின் சதவீதம். ஒரு அட்டவணை மாதிரி நம்ம தயாரித்து ஆன்சர் பண்ணலாம். வண்ணம் மொத்தமாக 5 வண்ணங்கள் இருக்குது. அந்த வண்ணத்தை விரும்பக்கூடிய மாணவர்களின் சதவீதம், அந்த வண்ணத்தை விரும்பக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை, இவ்வளோ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை வண்ணங்கள் இருக்குது? முதல்ல இளஞ்சிவப்பு, ஒவ்வொரு கலராக எடுத்து எழுதிக்கலாம். இளஞ்சிவப்பு, அடுத்தது மஞ்சள், அடுத்தது பச்சை, நீலம், சிவப்பு. விரும்பக்கூடிய மாணவர்களின் சதவீதம், இளஞ்சிவப்பு 30% மாணவர்கள். மஞ்சளுக்கு மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம எண்ணிக்கையில் 50 மாணவர்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். பச்சை 15% மாணவர்களுக்கு விருப்பமாக இருக்குது. நீலம் 25% மாணவர்கள் விரும்புகின்றனர். சிவப்பு நிறத்தை 20% மாணவர்கள் விரும்புகின்றனர். இப்போ டோட்டலாக 100%. இது எல்லாத்தையும் கூட்டி 100%லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா மஞ்சள் வண்ணத்தை விரும்பக்கூடிய மாணவர்களின் சதவீதம் கிடைச்சிரும். 100 மைனஸ் ஆஃப் 30 ப்ளஸ் 15 ப்ளஸ் 25 ப்ளஸ் 20. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 30 ஒரு 20 50, 75, 90. இப்போ 100ல் 90 போயிடுச்சுன்னா 10. ஆகவே மஞ்சள் நிறத்தை விரும்பக்கூடிய மாணவர்களின் சதவீதம் 10%. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 10% என்பது 50 மாணவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். 10% என்பது 50 மாணவர்கள் அப்படின்னா இந்த வட்ட விளக்கப்படம் 100%ஐ குறிக்கிறது. 100% என்பது ஈஸியாக சொல்லிடலாம் 500 மாணவர்கள். இளஞ்சிவப்பு நிறத்தை விரும்பக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடலாம். 30% மாணவர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும்.
30% என்பதை 100க்கு 30 என எழுத முடியும். 100க்கு 30 பேர்த்துக்கு பிடிக்குதுன்னா மொத்தமாக 500 மாணவர்கள். ஸோ 500க்கு எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். 30 பெருக்கல் 5 சமம் 150. ஆகவே 150 மாணவர்களுக்கு இளஞ்சிவப்பு வண்ணம் பிடிக்கும். அடுத்தது பச்சை வண்ணம். 100க்கு 15 மாணவர்களுக்கு பிடிக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ 500க்கு எவ்வளோ? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். 15 பெருக்கல் 5 5 25 மீதி 2 1 5 5 5 2 70. 75 மாணவர்களுக்கு பச்சை வண்ணம் பிடிக்குது. நீல நிறத்தை விரும்பும் மாணவர்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடலாம். 100க்கு 25னா 500க்கு எவ்வளோ? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். 25 பெருக்கல் 5 சமம் 125 மாணவர்கள். சிவப்பு நிறத்தை விரும்புகின்ற மாணவர்களின் சதவீதம் 20. 20% என்பதை 100க்கு 20ன்னு எழுதலாம். இப்போ மொத்தமாக 500 மாணவர்கள். இதை கேன்சல் பண்ணிடலாம். 500 மாணவர்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குதுன்னு பார்க்கணும். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். 20 பெருக்கல் 5 சமம் 100. ஆகவே 100 மாணவர்களுக்கு சிவப்பு வண்ணத்தை பிடிக்கிறது. ஒவ்வொரு கேள்விக்குமான ஆன்சரை கொஷின் நம்பர் போட்டு கீழே எடுத்து எழுதணும். பட் நம்ம இதிலேயே எடுத்து எழுதிக்கலாம். ஆனால் மாணவர்கள் குறிப்பேட்டில் எழுதும்போது 1 அப்படின்னு போட்டு எத்தனை சதவீத மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புகின்றனர் என்ற வினாவிற்கு 20% அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இரண்டாவது கேள்வி, எத்தனை மாணவர்கள் பச்சை வண்ணத்தை விரும்புகின்றனர்? பச்சை வண்ணத்தை விரும்பக்கூடிய மாணவர்களின் சதவீதம் தான் பாஞ்சு. எண்ணிக்கை 75 மாணவர்கள். ஸோ இந்த இடத்துல 75 மாணவர்கள் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் பின்னம். பின்னம் அப்படின்னாவே மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையை பகுதியில் போட்டுக்கணும். நீல வண்ணத்தை விரும்பக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கையை மட்டும் தொகுதியில் போட்டுக்கணும். மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 500. நீல வண்ணத்தை விரும்பக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை 125. ஸோ 500க்கு 125. இதுதான் இதனுடைய பின்ன வடிவம். இதனுடைய எளிய வடிவத்தை கூட எழுதலாம். 125 சுருக்கலாம். 125 125 4 125 500. இப்போ 1/4 என்பது நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் பின்னம். நான்காவது கொஷின், எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை? மொத்த மாணவர்கள் 500. அதில் சிவப்பு வண்ணத்தை மட்டும் விரும்பக்கூடியது 100 மாணவர்கள். விரும்பவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள மைனஸ் பண்ணிடணும். மீதி 400 மாணவர்கள். சிவப்பு வண்ணத்தை தவிர மற்ற மாணவர்கள் எல்லாம் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். மற்ற மாணவர்கள் 400 பேர். ஸோ 400 பேர்த்துக்கு சிவப்பு கலர் பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. ஐந்தாவது கணக்கு, எத்தனை மாணவர்கள் இளஞ்சிவப்பு அல்லது நீல வண்ணத்தை விரும்புகின்றனர்? இப்போ ரெண்டையும் கூட்டிக்கணும். இளஞ்சிவப்பு எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குது? 150. நீல வண்ணம் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குது? 125. இது அல்லைன்னா அது. இளஞ்சிவப்பு இல்லைன்னா நீல வண்ணம். ரெண்டில் எது வேணாலும் விரும்பலாம். அப்போ ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தான் அர்த்தம். ரெண்டையும் கூட்டும்போது 275 வருது. ஸோ 275 மாணவர்களுக்கு இளஞ்சிவப்பு அல்லது நீல நிறத்தை விரும்புகின்றனர் அப்படின்னு சொல்லலாம். கடைசி கொஷின், எத்தனை மாணவர்களிடம் தங்களுக்கு பிடித்தமான வண்ணம் பற்றி கேட்கப்பட்டது? மொத்தமாக எத்தனை பேர்த்துக்கிட்ட கேட்டிருக்காங்க? 500 மாணவர்கள். இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே கொஷின்லேயே எழுதியிருக்கோம் நம்ம. ஆனால் மாணவர்கள் பாடக்குறிப்பேட்டில் எடுத்து எழுதும்போது கொஷின் நம்பரை போட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்சர்ஸ் எழுதணும். பயிற்சி 6.1 6வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.